Good morning, everybody. Welcome to the live market analysis. ஒவ்வொரு வாரமும் மண்டே இன்னைக்கு நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டியை லைவ் அனலைஸ் பண்றோம். நேரடியா இப்போ நம்ம மார்க்கெட்டுக்கு போயிடலாம். அதுக்காக ஐ டேக் யூ டு த நிஃப்டி சார்ட் உங்களுக்காக நான் இப்போ ஷேர் பண்றேன். இப்போ நிஃப்டி சார்ட் எல்லாருக்குமே தெரியணும். ஃபர்ஸ்ட் பிக் பிக்சர் பார்த்துடலாம், அதன் பிறகு ஒன்று ஒன்றா போகலாம். ஸோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய நிலவரம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஓவராலா அப்படின்னு பார்க்கும்போது இப்போ மார்க்கெட் வந்து ஒரு மிட் பாயிண்ட்ல நிக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா. மேல இருந்து கீழே இறங்கின இந்த ஒரு ஸ்டேஜ்ல இதனுடைய ஃபெபனாச்சி அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது கூட அதனுடைய ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்ற ஏரியா நமக்கு இங்க 61.8 அப்படின்றது இங்க வருது. ஸோ இந்த இடம் தான் ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவா இப்போ நம்ம பார்க்குறோம். கீழே 38.2% இருந்தது ஒரு சப்போர்ட் லெவலா கூட எடுத்துக்கலாம். இதுதான் வந்து உடனடியான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா பார்க்கலாம். ஓவராலாவும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இப்போ ஒவ்வொரு ஏற்றத்திலுமே செல்லிங் அப்படின்றது இந்த இடத்துல ஹெவியா இருக்கிறது நம்ம பார்க்கணும். இது எல்லாமே நம்மளை பொறுத்த வரைக்கும் செல்லிங் ஏரியா தான். ஸோ அதனால இப்போதைக்கு எவ்ரி ரைஸ் இஸ் கிவிங் அ செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை தாண்டிட்டாங்க அப்படின்னா அதாவது 24,758 அப்படின்றத நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலேயும் ஒரு கேப் இருக்கு இல்லையா. அது சால் இஸ் கேப் டவுன், எல்லாமே ஒரு செல்லிங் ப்ரெஷர் உள்ள ஏரியா தான். பட் அதை தாண்டறதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான பையிங் ஏதாவது நியூஸ் வரணும். ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் தான் முக்கியமா அதுக்கு வந்து ஒரு பவர் கொடுக்கணும். மேபி அமெரிக்கா வந்து ஈரான் கூட ஏதாவது ஒரு எக்ரிமெண்ட் டீல் சைன் பண்ணாங்க அப்படின்னா அது நடக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். மற்றபடி இப்போ ஓவராலா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு செல்லிங் ப்ரெஷர் இருக்கிற இடத்துல தான் இருக்கிறோம். இது வந்து இட்ஸ் புல் பேக் ரேலி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். புல் பேக் ரேலி அப்படின்னு நம்ம எடுத்தா கூட ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு அங்க போயிட்டு டச் பண்ணிட்டு திரும்ப கீழே வந்து ஃபர்தரா இறங்காம இங்க தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. அதனால ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம். இதுல எதை எடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சப்போர்ட் லெவல், ஸோ 23,750 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சப்போர்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இப்போதைக்கு. ஸோ இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு சப்ஸ்டான்ஷியல் ஃபால் வரலாம். ஓகே, ஸோ டு ஸ்டார்ட் வித் மேபி ஸோ 350 to 400 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கூட நமக்கு இது வரலாம். 20 to 300 substantial fall. நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த ரெண்டு இடம் தான் இப்போதைக்கு முக்கியமான ஒரு இடம். மேல எகெயின் இதெல்லாம் செல்லிங் ஏரியா தான். நம்ம ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸை நம்ம 24,950 வைக்கலாம். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இந்த இடத்துலயே, அதாவது இந்த 24,400 ஏரியாலே செல்லிங் இருக்கு நிறைய. பட் நம்ம வந்து பிக் பிக்சர் தான் கொடுக்குறோம். அதனால 24,950 அப்படின்றது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு பிக் பிக்சர் பார்த்துட்டோம். இப்போ நம்ம நேரடியா இன்னைக்கு ட்ரேடிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ ஸ்பாட் க்ளோஸ் ட்ரேடிங் 24,214 நம்ம ஃபியூச்சர்ஸ் போயிடலாம். ஸோ இப்போ நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் மே கான்ட்ராக்ட் ஸோ ஓவராலாவே நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் இருக்கக்கூடிய இடமா இது இன்னமும் இருக்கு. காலையில இருந்து இங்க வரும்போதெல்லாம் இந்த இடத்துல ஒரு செல் ஆகுறது நம்ம பார்க்குறோம். இட் கீப்ஸ் கிவிங் அ செல்லிங் ப்ரெஷர். இங்க வந்து நம்மளும் செல் பண்ணலாமான்னு செல் பண்ணலாம். ஏற்கனவே இந்த இடத்துல இந்த செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காலையில் ஒரு முறை இப்பவும் கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால திஸ் ஆர் ஆல் செல்லிங் ஏரியா. ரெண்டு இடம் இருக்கு நம்ம செல்லிங். அங்க போனாலும் செல்லிங் தான், இன்னும் கொஞ்சம் மேலே ஏறினாலும் செல்லிங் தான். திஸ் ஆர் ஆல் செல்லிங் ஏரியா ஃபார் அஸ். அதனால எவ்ரி ரைஸ் வி வாண்ட் டு கோ ஷார்ட். இந்த ஏரியா திரும்ப போடுறேன். 23,340. Sorry, 24. I think there are about 70
70-80 பாயிண்ட்ஸ் பிரீமியத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் யூஸ்வலி கம்பேர் பண்ணும்போது கம்மியான பிரீமியம் தான். ஸோ வியூ பேரிஷ் தான். ஸ்டாப் லாஸ் அப்படின்றது நம்ம 35 பாயிண்ட் போட்டுப்போம். ஸோ இதே இடத்துல வந்து we can buy 24,300. சி நெக்ஸ்ட் எல்லாமே நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி எடுத்துக்கணும். மேபி நான் மேக்ஸிமம் 20 பாயிண்ட்ஸ் போடுறேன். 15 பாயிண்ட்ல கூட நம்ம 16-17 பாயிண்ட்ல ஸ்டாப் லாஸ் கூட மாற்றி போட்டுக்கலாம். ஓகே, ஸோ மேலே அடுத்தபடியா இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாருமே செல் பண்ணக்கூடிய இடம். ஸோ 24,000 this is another area. 24,423 and we'll keep again same stop loss 35 points. 40 points கூட வச்சுக்கிறதுங்க நல்லது. ஏன்னா அப்படி ஏறும்போது ஒரு நல்ல ஸ்பைக்ஸ் கூட வரலாம். அதனால கொஞ்சம் ஸ்டாப் லாஸை தள்ளி வச்சுக்கலாம். ஆப்ஷன்ஸ்ல நம்ம 20 பாயிண்ட் வச்சுக்கலாம். again buy 24,400 PE, stop loss 20. Again it is next week expiry. ஓகே, ஸோ காலையில இருந்து இந்த குறுகிய எல்லைக்குள்ள சுத்திட்டு இருந்த பாக்குறோம். எங்க வந்து அது ஏற ஆரம்பிக்கலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஓகே, இந்த இடம் வந்தா நமக்கு ஒரு பவுன்ஸ் வரலாம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அந்த பவுன்ஸ் கிட்டத்தட்ட 24,240 கிட்ட இருக்கிறத பார்க்கிறோம். அதையும் நான் மார்க் பண்றேன். $24,240. இங்க வந்து ஒரு சின்ன ரீபவுண்ட் வரலாம். ஸ்டாப் லாஸ் 40. டார்கெட் ஆக்சுவலி டார்கெட் சின்ன சின்ன டார்கெட் தான். 240. Okay, 240. The target கூட நம்ம will keep 24,300. ஓகே, 1.5 டைம்ஸ். இந்த இடத்துல ரீபவுண்ட் ஆகுதா பார்க்கலாம். திஸ் இஸ் த லாஸ்ட் ஏரியா. இதை உடைச்சிச்சுன்னா then there could be a substantial fall. ஒரு பிரேக் டவுன் செல்லும் நம்ம போட்டு வைக்கலாம். பிரேக் டவுன் செல் below 24,205. நம்ம இடத்துக்கு வந்தாச்சு. 24,205 ஸ்டாப் லாஸ் 40. நீங்க வெயிட் பண்ணி கூட எடுக்கலாம். ஏன்னா இந்த இடம் நம்ம ரீபவுண்ட் ஆகும்னு எதிர்பார்க்கிறோம். ரீபவுண்ட் ஆனா எடுங்க. இது போட்டு மேலே ரிவர்ஸ் வந்தா எடுங்க. இல்லைன்னா நம்ம செல் சைடுக்கு கூட போய்க்கலாம். வீக்னஸ் நிறைய இருக்கு ஓவராலா. அதனால நம்ம இது வந்து கொஞ்சம் நின்று அடுத்த கேண்டில் மேல திரும்பினா மட்டும் வாங்குங்க. ஏன்னா இப்போ அந்த செல்லிங் ப்ரெஷர் உள்ள வந்துகிட்டே இருக்கு. இவ்வளவு நேரம் இறங்கி வந்தது இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கு, இப்போ தடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. லாஸ்ட் அட்டம். ஸோ அதனால யூ டர்ன் அடிச்சானா நீங்க அதை எடுக்கலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதனால இங்க நம்ம செல்லும் கொடுத்துருக்குறோம். ஸோ இங்கேயும் நீங்க என்ன பண்ணலாம், பை புட்டு 24,200 P ஸ்டாப் லாஸ் 20 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீக் எல்லாமே நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி. ஓகே, ஸோ அப்சல்யூட்லி தே ஆர் பிரேக்கிங். பார்க்கலாம். இந்த லைன் கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா நம்ம புட் சைடுக்கு போயிடலாம். யூ டர்ன் எடுத்தா மட்டும் நம்ம காலை பத்தி யோசிக்கலாம். ஓகே, ஸோ ஓவரால் குயிக்கா பேங்க்குக்கு போயிடலாம். திஸ் இஸ் நிஃப்டி. லெட் மீ கோ டு பேங்க் நிஃப்டி.
Bank Nifty futures. Bank Nifty is becoming very, very weak. Sell side உள்ள வந்தாச்சு. Weak-ஆ அதை பார்த்தோம். Okay, it's broken. We are on the sell side only. No long. நம்ம இங்கேயும் அதை பத்தி யோசிக்கலாம். It's also breaking. நம்ம செல் தான் எடுத்துக்கிறோம் இங்கேயும். Sell below. Yeah, 59,400 வச்சுக்கலாம். 55,400. Stop loss 70 points. இங்கே நம்ம என்ன பண்ணலாம்? But right now we can be a buyer. ஏன்னா ஹெவி செல்லிங் அங்க உள்ள வந்துட்டு இருக்குது நம்ம பார்க்கிறோம். Okay. 20, 55,400. ஓகே, ஸோ ரெண்டுலையுமே செல் சைடில் நம்ம உள்ள போகிறோம். ஆல்ரெடி போத் ஆஃப் given the entry. ஓகே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம we are on the sell side of the market. பவுன்ஸ் ஆனாலும் செல் பண்ணுவோம், எப்பயுமே செல் பண்ணுவோம். தட் இஸ் வாட் the opportunity for the day. எப்படி இருக்கு அப்படின்றதையும் நான் அதுக்கப்புறம் இனிமேல் முடிஞ்சா ஒரு ஃபாலோ அப்பும் நான் போடுறேன். ஸோ தட் என்ன ஆச்சு அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ எவ்ரிபடி. ஹாவ் அ நைஸ் ட்ரேடிங் டே அண்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஆல்வேஸ் ட்ரேட் வித் கிவன் ஸ்டாப் லாஸ். அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் லாபம் கிடைச்சா க்ளோஸ் பண்ணுங்க, 2 ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் பண்ணாலும் நிறுத்துங்க. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே, வீக். வில் மீட் நெக்ஸ்ட் வீக். பை பாய்.